என்னை வழிநடத்தும் அனைத்து குருமார்களையும் வணங்கி தாய் தந்தை குலதெய்வம் பஞ்சபூதங்களையும் வணங்கி போயிட்டு வருது. ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேம், வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா வந்து எம்இ முடிச்சேன். எம்இ முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஓகேங்களா? அந்த சமயத்துல என்னோட ஜாதகத்தை பார்க்கும்போது ஜோசியர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அஹ் அதாவது வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நீங்க இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இருந்த டிப்ரெஷன்ல இன்னும் நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுன விஷயம், நம்மளே படிப்போமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது குழந்தைக்கு அப்புறம் நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய விஷயம் வந்து பரிகாரமா நாங்க எங்க வாழ்க்கையில பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதாவது ஹஸ்பண்டோட சேர்ந்தே இருக்க முடியாது, நீங்க இப்படிதான் தனியா இருக்கணும்ன்ற மாதிரி அது சூழ்நிலையால தனியா இருந்தோம், பிசினஸ் விஷயமா. ஆனா நீங்க இப்படிதான் இருக்கணும், கொரோனா டைம்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேஸ் பண்ணும். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உள்ள வாங்க. கிளிக் பண்ணி வாங்க, ஜூம்ல வாங்க. ரெக்கார்ட், நீங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு என் போன். சோ அந்த சூழ்நிலையில தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? படிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரமா தான் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அது கொரோனா சமயம்ன்றதுனால எல்லாருக்கும் நடந்தது, எனக்கும் நடந்தது, அவ்வளவுதான். ஆனா வந்து அதை நமக்கு வந்து ரொம்ப பயம்புறுத்துற மாதிரி சொல்லி இன்னும் டிப்ரெஷனுக்கு உள்ள கொண்டு போயிட்டாங்க. சோ எனக்கு அந்த நேரம் தோணின விஷயம் தான், ஜோதிடம் வந்து பயமுறுத்த நம்ம சொல்லவே கூடாது. அதுல இருந்து வெளியில வர்றது எப்படி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எப்படி சமாளிச்சு வரலாம், என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்றத தேடிதான் நான் வந்து ஜோதிடத்துக்குள்ளே நுழைஞ்சேன். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம ஜோதிடத்தை வந்து சிம்பிளா நம்ம கத்துக்கணும், எதுவா இருந்தாலும் சிம்பிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பயுமே தோணிட்டே இருக்க விஷயம். என்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படியெல்லாம் எதெல்லாம் சிம்பிளா இருக்கோ, சிம்பிளான விஷயங்கள் தான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும், இல்லைங்களா? சோ அது மாதிரி சிம்பிளா கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு தாட்டு எனக்கு. அதுக்கேத்த மாதிரி நிறைய குருமார்களும் கிடைச்சாங்க. நிறைய பேர்கிட்ட படிச்சிருக்கேன், ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட படிக்கல. ஆரம்பம் வந்து எனக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் சாரால தான் ஒரு ஒரு விஷயத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? சோ அந்த அந்த வழியா தான் அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்தேன். அப்படியே வந்து நிறைய பேரோட கான்டாக்ட் கிடைச்சது, நிறைய விஷயம் எனக்கு நல்ல விஷயமே நிறைய நடந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து நம்ம அஸ்ட்ராலஜிக்குள்ள போவோம். ஏன்னா எப்பயுமே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காம உள்ள போனேன்னா என்னன்னே தெரியாம உள்ள வந்த மாதிரி இருக்கும். நான் இந்த ஃபீல்டுல கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் மேல இருக்கேன். ஓகேங்களா? முதல்ல நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சயின்ஸ், ஜோதிடம் அப்படின்றது ஒரு சயின்ஸ். ஆஹ் நீ அதாவது நான் ஃபீல் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட முன்னோர்கள், ஓகேங்களா, நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த ஜோதிட அறிவையும் மருத்துவ அறிவையும் நம்ம பாட்டிமார்கள் கண்டிப்பா வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? டக்கு டக்குன்னு எடுத்த எடுப்புல இன்னைக்கு இது நல்ல நேரம், பாட்டிக்கிட்டயே போய் கேட்டோம்னா இன்னைக்கு இது நல்ல நேரம்ப்பா, இது செய்யலாம். ஓகேங்களா? இன்னைக்கு இது ஏகாதசி, இன்னைக்கு அஷ்டமி, அப்படி நவமி, எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம படிச்ச ஜென்ரேஷன், ஓகேங்களா, அஷ்டமின்னா என்ன, நவமின்னா என்ன, எதுவுமே நமக்கு நாலேஜ் இல்லை. ஆனா எல்லாமே வந்து அது பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு, நம்ம கவனிக்கிறது இல்ல. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து அஷ்டமி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், லக்கியா இருக்கும், அதுக்கும் காரணம் இருக்கு. ஓகேங்களா? காரணம் இல்லாம எதுவும் இல்ல. நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு இன்னும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகலாம். இன்னும் ஒரு சின்ன விஷயம், எத்தனை பேர் வந்து செங்கிஸ்கான் பத்தின கதையை படிச்சிருக்கீங்க? செங்கிஸ்கான் யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செங்கிஸ்கான் பத்தி படிச்சிருக்கீங்களா? மேம். என்னங்க சார்? மேம், ஓகே. செங்கிஸ்கான் வந்து பாத்தீங்கன்னா 1100கள்ல வாழ்ந்தவர். ஓகேங்களா? மங்கோலியா அரசர். அவர் வந்து என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பயமுறுத்தி பயமுறுத்தியே ஜெயிச்சார். சைனால வந்து பெரிய பெரிய மிசைல்ஸ் வச்சிருந்தோம், 3000 பேர் வந்து 30 பேரை வச்சு ஜெயிச்சாங்க.
ஓகேங்களா? 30 பேர் வச்சு அவங்க ஜெயிச்சாங்க. என்ன பண்ணாருன்னா, மின்னல் வர சமயத்துல இவர் அப்படியே சும்மா ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி சொல்லி, அந்த மின்னல் வந்ததை பார்த்து பயந்து ஓடினவங்க பல பேர். ஓகேங்களா? அப்ப அவர் என்ன கவனிச்சிருக்காருன்னா, வானத்துல இருக்கிற விஷயங்களை கவனிச்சு, செங்கிஸ்கான் மாதிரி அவரோட கிங்டம் மாதிரி உலகத்திலே பெரிய ஏரியாவை ஆட்சி பண்ணது யாருமே கிடையாது. ஓகேங்களா? அவர் வந்து அந்த அளவுக்கு சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளை கவனிச்சு வெற்றி கொண்டவர். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம சூழ்நிலைகளை கவனிச்சு கொண்டு போற ஒரு விஷயம் தான் இந்த அஸ்ட்ராலஜி. நமக்கு சுத்தி என்னென்ன விஷயம் நடக்கும். இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. பஞ்சாங்கத்தை பார்த்து எப்ப மழை வரும், எப்ப புயல் வரும், எப்ப வெள்ளம் வரும், இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தி நடக்கிற இந்த கிரக தாக்கங்கள், ஓகேங்களா, இந்த நம்ம பூமி சுழற்சி எல்லாத்தோட கால்குலேஷன் தான் இது. இது எல்லாம் வந்து என்ன பழைய பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வெள்ளம் வந்திருக்கு, பெரிய அழிவு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கட்டும், நல்ல விஷயம் இருக்கட்டும், அதெல்லாமே வந்து பஞ்சாங்கத்துல கணக்கீடு பண்ணி எழுதிப்பாங்க. ஓகேங்களா? சோ எதுவுமே வந்து நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லிட்டு போல, நமக்கு வந்து அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு டேலண்ட் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் அஸ்ட்ராலஜி பாக்குறவங்கள என்ன எங்க அப்பா பார்த்துட்டே இருப்பாரு. என்ன சும்மா ஏதாவது பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி போயிடுவேன். ஆனா நான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா எங்க அப்பா தான் காரணம். அவர் ஜாதகம் பார்த்து எனக்கு டிலே பண்ணி கல்யாணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது நிறைய பேருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது நான் நான் பார்த்து ஒரு ஒரு தடவை எங்க அப்பாவுக்கு நான் மனசுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிப்பேன். ஏன்னா யாருக்கெல்லாம் அந்த டைம்ல கல்யாணம் ஆச்சோ அவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஸோ என்னன்னா அவங்க நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்னு விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ நம்ம கரெக்டான எல்லா வழிகாட்டுதலும் கரெக்டா ஒருத்தர்கிட்ட வழிகாட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது பெரிய பெரிய பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்கலாம். இது வந்து சயின்ஸ், 100% சயின்ஸ். அது மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா குலகுருன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அவர் தான் ஜோதிடமும் சொல்வாரு, அவர் தான் மருத்துவமும் பார்ப்பாரு. அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் ஜோதிடத்தையும் மருத்துவத்தையும் சேர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா நம்மளோட என்ன சொல்றது, முன்னோர்கள் பாத்தீங்கன்னா 64 கலையில வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. அது எப்படி நம்ம ஒரு ஃபீல்டுல மட்டும் இருக்கிறது எல்லாமே நம்மளால அப்ப கத்துக்க முடியும் இல்லைங்களா? சோ கத்துக்க முடியாததுன்றது எதுவுமே இல்லை. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அங்க முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால கத்துக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்ப வந்து அஸ்ட்ராலஜிக்குள்ள நுழைவோம். அஸ்ட்ராலஜிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த பிக் பேங் தியரிய உள்ள போகாம நம்ம அதுக்குள்ள நுழையவே முடியாது. ஓகேங்களா? இந்த பிக் பேங் தியரி அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட பெருவெடிப்பு அப்படின்றது. அதாவது இந்த அண்டம் அப்படின்றது முதல்ல வெறும் இருட்டா மட்டுமே இருந்தது. ஓகேங்களா? முதல்ல ரொம்ப வெறும் இருட்டு. அந்த இருட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்ச உடனே அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பெருவெடிப்பு. ஓகேங்களா? பெருவெடிப்பு வந்து நல்ல ஒரு வெளிச்சம். வெளிச்சத்துக்கு அப்புறம் அந்த வெளிச்சம் சத்தம் எல்லாம். ஓகேங்களா? அப்போ அப்படி வெடிக்கும் போது சோ அது எப்படி வெடிச்சது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் பாக்குறீங்க இல்லைங்களா? அந்த சென்டர்ல நம்ம அந்த மீனா வச்சு அந்த சென்டர்ல ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த மெயின் சென்டர் வெடிச்ச இடம். அங்க செதறது இல்லைங்களா? அந்த செதறின எல்லாமே ஒரு ஒரு சோலார் சிஸ்டமா எடுத்துக்கலாம். நம்ம அதுல ஒரு பார்ட் தான். நம்ம இது கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? நம்ம பிரபஞ்சத்துல இந்த சூரிய குடும்பம் ஒன் ஆஃப் த ஒரு சூரிய குடும்பம். இந்த மாதிரி பல சூரியன்கள் இருக்கு. இதை நம்ம வந்து கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கோம். நைட்ல எத்தனை பேர் நட்சத்திரங்களை பாக்குறீங்களோ, சூரியன் ஒரு நட்சத்திரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நட்சத்திரத்தை சுத்தி தான் நம்மளோட கிரகங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நிறைய நட்சத்திரங்களை பாக்குறோம். அப்ப அத்தனை நட்சத்திரங்களை சுத்தியும் என்ன இருக்கும்? ஒரு சூரிய குடும்பம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த எப்படி வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த சங்கு சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே வெடிச்சு அங்கங்க பல பல சூரிய குடும்பங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ
இத இத வந்து ரீசெண்டா நான் வந்து ஒரு கேரளா டான்ஸ் ஒண்ணு பார்க்கும்போது ஃபுல்லா நெருப்பு வச்சு அப்படி சுத்திட்டு ஆடினாங்க. அது அப்படியே அந்த சுத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த அப்படியே இந்த என்ன சொல்றது, இந்த பிரபஞ்ச பெருவெடிப்புல அந்த அண்டம் சுத்தி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுழற்சி தான். ஓகேங்களா? அப்போ வந்து எதுவுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட அந்த சாமி பண்ற விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்களோட கனெக்ட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அது புரிஞ்சுக்க தெரிஞ்சவங்க அதை ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது இந்த வெடிச்சு வந்தது இல்லைங்களா? வெடிச்சு வந்து இவ்வளோ பெரிய கதை சொன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. சோ அந்த வெடிச்சு வந்ததுல நம்மளோட சூரிய குடும்பம் இதுல வந்து மெயினா வந்து நம்ம சயின்ஸ்ல வர்ற விஷயம் ஆஹ் ஒளி, நேரம், ஓகேங்களா, இடம், டைம், லைட், இது ரெண்டு தான் மெயினா சயின்ஸ்ல வரும். இந்த டைமும் லைட்டும் எங்கே உருவாச்சுன்னா எப்போ இந்த வெளிச்சம் உருவாச்சோ அப்போ வந்து டைமும் உருவாச்சு. நம்ம எப்படி டைம் பாக்குறோம்? இப்ப இல்ல, கிளாக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டைம் பார்த்தோம்? மணல் கடிகாரம். எதுங்க சார்? மணல் கடிகாரம் இல்லைங்க சார், மணல் கடிகாரமும் இல்லாத காலத்துல சூரியன் சூரியன் உதிக்கிறத சூரியன், வச்சு, அதாவது அந்த நேரத்தை வச்சு வெளிச்சத்தை கண்டுபிடிப்பாங்க. பொறுத்துதான் நமக்கு டைம். அப்போ ஒளி வந்தாதான் நமக்கு டைமே. ஒரே நிமிஷம், எனக்கு இந்த சவுண்டே கேட்கல. உங்க சவுண்ட், நான் சவுண்ட் வச்சுக்கிறேன். சார், நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு யாரோ பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ ஒளி அப்படின்ற இந்த சூரியன் எப்போ நம்ம கண்ணில் படுதோ அப்பதான் நம்ம அந்த டைமே கால்குலேட் பண்றோம் இல்லைங்களா? இதேதான் என்னைக்கு வந்து அந்த பெரு வெடிப்பு வெடிச்சதோ அதுல இருந்து தான் நமக்கு என்னாச்சு, டைம்ன்ற ஒரு விஷயமும் வந்தது. அப்போ நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒளி வரும்போது தான் வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம சூரியனை பார்த்து தான் நேரத்தையே குறிக்கிறோம். நம்மளோட முக்கியமான கிரகம் ஜோதிடத்துல யாருன்னா அவர்தான். ஓகேங்களா? ஆஹ் இது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது முடிச்சுட்டு அது வரேன். ஓகேங்களா? என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சூரியன் சூரியன் கிட்ட இருந்து வெடிஞ்சு வந்தது இல்லைங்களா? வந்த அப்புறம் நம்மளே பார்த்திருக்கோம் அந்த என்ன சொல்றது, சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் சுத்திட்டு அந்த நெருப்பு பீஸ் வந்து என்ன ஆயிடும், அதுக்கப்புறம் கூலிங் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு தூசியா ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நெருப்பாவே எரியும் அந்த பீஸ், கொஞ்ச நேரம் நெருப்பா இருக்கும். அந்த மாதிரி என்னாச்சு, நம்மளோட பூமியுமே நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கூலிங் மேல மட்டும் கூலிங் ஆயிடுச்சு. மேல மட்டும் கூலிங் ஆயிட்டு உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு இன்னமும் இருக்கு இல்லைங்களா? அது அது எத்தனை பேர் நம்புறீங்க? உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். அதை நிஜம்னு நம்ப முடியுதுங்களா? எதெல்லாம் வச்சு நம்ம அதை நம்பலாம்? பூமிக்கு உள்ளார நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத எதெல்லாம் வச்சு நம்பலாம்? நம்ம எல்லாம் சயின்ஸ் படிச்சிருக்கோம். வல்கனோ. வால்கேனோ. ஓகேங்களா? வால்கேனோ. நம்ம வந்து அதிசயமா ஃபீல் பண்ற ஒரு விஷயம், இந்தியாவுல மணிக்கரன் ஹாட் ஸ்பிரிங்னு ஒண்ணு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சுடு தண்ணி வரும், ஃபுல்லா ஐஸ் கட்டி, ஆனா சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இந்த பூமியில இருக்க அனல் மூலியமா கொதிக்கப்பட்டு வர நீர் தான் அது. ஓகேங்களா? அப்போ நிறைய அதிசயங்கள் உலகத்துல இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஒரு அதிசயமான ஒரு விஷயம் வந்து இந்த ஹாட் ஸ்பிரிங், சுடு தண்ணி வர்றது. குழந்தைங்க கிட்ட சொன்னா ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க அது. ஸோ இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மேல மட்டும் குளிர்ந்துருச்சுங்களா? ஃபுல்லா குளிர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது அந்த மேல கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு குளிர்ந்து ஆஹ் அதுக்கப்புறம் தான் நீர் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? கடைசியா தான் நீர் ஆச்சு. என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு ஃபுல்லா க்ளோஸ்ட்லே இருக்கு. க்ளோஸ்ட்லே இருக்க அந்த உள்ள இருக்கிற அனல் வெளியில ரிலீஸ் ஆகும் போது அந்த ஐஸ் கட்டி என்ன ஆகுது, அப்படியே கூலிங் ஆகுது. ஆஹ் இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முதல்ல நெருப்பு. ஓகேங்களா? நெருப்பு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நிலமா வந்துச்சு. அந்த நிலத்து மேல ஒரு காத்து மண்டலம் ஃபார்ம் ஆச்சு, நம்மளோட அட்மாஸ்பியர். அது ஃபார்ம் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உள்ள வர ரேஸ வந்து நமக்கு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கட் பண்ணி. ஓகேங்களா? சோ என்ன ஆயிடுச்சு, இந்த சூரியன் கிட்ட இருந்து வர அதிகமான ஒளிக்கதிரை நம்ம கட்டுப்படுத்தி கொடுத்து
ஃபுல்லா ஐஸ் கட்டியா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஐஸ் கட்டி வந்து என்ன ஆயிடுச்சு, தண்ணியா மாதிரி நமக்கு கடலா மாதிரி நிக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டர் வந்து ஜோதிடத்துல ரொம்ப முக்கியம். என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு முதல்ல ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு அணைஞ்ச உடனே அங்க நிலம் வந்துச்சு. அந்த நிலத்தை சுத்தி அந்த காத்து அப்படியே அந்த புகை வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? நெருப்பு அணைஞ்சாலும் புகை வந்துகிட்டே இருக்கும். அந்த புகை வந்து என்ன ஆயிடுச்சு, சுத்தி ஒரு மண்டலமா மாறுச்சு. அதாவது காத்து. ஓகேங்களா? அந்த காத்து மண்டலம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள அப்படியே சேர்ந்து சேர்ந்து குளிர்ச்சியாகி ஐஸ் கட்டியாகி நின்னது. அதுக்கப்புறம் அது நீரா மாறுச்சு. ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பின்னாடி வரும். ஓகே. சோ இப்போ வந்து ஆஹ் இது வந்து நமக்கு நம்மளோட கிரகம் தோன்றிய ஒரு விஷயம். பூமி எப்படி தோன்றுச்சு? ஏன்னா பூமியோட ஆரம்பம் தோன்றது தெரியாம நம்ம ஜோதிடத்தை நம்ம கத்துக்க முடியாது. ஏன்னா நேரம் எங்க இருந்து வந்ததுன்ற விஷயம் தெரிஞ்சாதான் என்ன பண்றோம். ஜோதிடத்தை பாக்குறதுக்கு நீங்க ஜோசியர்கிட்ட என்னென்ன கொடுப்பீங்க, என்ன டீடைல்ஸ் கேட்பாங்க? ஜாதகம். முதல் விஷயம் நேரம். நேரம். அப்போ நேரம் எங்க இருந்து வந்ததுன்றது நமக்கு எங்க இருக்கணும், நம்ம தெளிவா இருக்கணும். நேரம் எங்க இருந்து வந்தது? ஒளி வரும்பொழுது நமக்கு நேரம் வந்தது. ஓகேங்களா? அப்போ நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு ஒளி. ஓகேங்களா? நம்ம வந்து ஒருத்தரும் ஒரு ஒரு ஒளி. அந்த அந்த பெருவெடுப்புல இருந்து ஒரு ஒரு குட்டி குட்டி ஒளியா வந்தவங்க தான் நம்ம. நம்ம கோவில்ல தீபார்த்தனை காட்டுறோம் இல்லைங்களா? இல்ல கோவில்ல விளக்கு எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் என்ன பண்றாங்க, கேண்டில் ஏத்துறாங்க, ஒரு ஒரு தீபத்தை ஏத்துறாங்க. அந்த தீபம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஆத்மாவை குறிக்குது. ஓகேங்களா? இந்த ஆத்மா வந்து ஒரு உயிரா பிறப்பெடுத்த நேரம். ஓகேங்களா? அந்த நேரம் அதாவது ஜோதி இடம். ஜோதி தோன்றின நேரம், அது எந்த இடத்தையும் கேட்பாங்க. எந்த ஊர்ல பிறந்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு தரேன். என்கிட்ட கேட்டாலுமே நான் அதான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதாவது நேரத்துல பாத்தீங்கன்னா டேட்டு, டைம் எல்லாம் வந்துடும். இடம், நேரமும் இடமும் ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ எந்த நேரத்துல பிறக்கிறாங்க, எந்த இடத்துல பிறக்கிறாங்க. அப்போ இந்த இந்த ஜோதி, இந்த இந்த உயிருக்கான இந்த ஜோதி எந்த நேரத்துல எந்த இடத்துல பிறந்துச்சு, அதை பொறுத்து இந்த பிறவியில என்னென்ன அனுபவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஜோதிடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா நமக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்த மாதிரி. நம்ம பிறக்கும் போது ஒரு ஸ்கிரீன்ஷாட். எதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கோம்? இந்த கிரக நிலைகளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். அப்போ இந்த பிறவியில நம்ம அனுபவிக்க போற விஷயங்கள் ஜென்ரலா இதுதான். ஓகேங்களா? அதை தாண்டி அப்பப்ப வந்து கோச்சாரம் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதை தாண்டி அதெல்லாம் வந்து டெம்பரரியா நடக்கிற விஷயங்கள். டெம்பரரியா இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு இது நடக்கும் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? சனி பயிற்சி வந்துருச்சா கவனமா இருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் டெம்பரரியான விஷயம். இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்றதையும் நான் இப்ப அடுத்து சொல்றேன். ஓகேங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் டக்குன்னு ஒரு ஜோதிடத்தை பத்தி பேசுறோம்னா உன்னோட ராசி என்ன அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா? உங்க ராசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க ராசியை பத்தி ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க. எல்லாரும் டக்குன்னு அஸ்ட்ராலஜினாலே ராசி, நான் இந்த ராசி, நான் என்ன சொல்லுவாங்க, நான் மேஷ ராசி, நான் ரிஷப் ராசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசி பலனை பார்ப்போம். ராசி அப்படின்றது, ராசி அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் என்னவா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம், ஜாதகம் வந்து யாருக்கு கணிச்சாங்கன்னா ராமனுக்கும் சீதைக்கும் கணிச்சதா சொல்றாங்க. அதனாலதான் ராசி அப்படின்னு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ராசி வந்து நமக்கு எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடல். இந்த உடல் என்னென்ன விஷயத்த அனுபவிக்க போகுது அப்படின்றதுதான் வந்து ராசி. உங்க ஜாதக கட்டத்துல சந்திரன், ஓகேங்களா, சந்திரன் வந்து எந்த வீட்டுல இருக்கோ அததான் ராசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சந்திரன் எந்த வீட்டுல இருக்கோ அதுதான் ராசி. அதே மாதிரி நட்சத்திரம், என்ன நட்சத்திரம், கோவில்ல போயிட்டு என்ன சொல்லுவோம், அர்ச்சனை கொடுக்கும்போது நட்சத்திர பேரை சொல்லி அர்ச்சனை கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த நட்சத்திரம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசு. நம்ம மனசு எப்படிப்பட்ட ஒரு மனசா இருக்கும், ஓகேங்களா, என்ன மாதிரியான ஒரு
தாட் தாட் ப்ராசஸ் நமக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான சிந்தனை உடையவங்களா இருப்போம், எந்த மாதிரி நடந்துப்போம், இந்த மாதிரி நம்மளோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றதுதான் இந்த நட்சத்திரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லக்னம். இது வந்து ஜென்ரலா இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது லக்னம் தான். இப்ப அதிகமா ராசியை விட அதிகமா நம்ம இன்டெப்தா ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னா லக்னம் தெரிஞ்சா இன்னும் நல்லா சொல்ல முடியும். அப்போ லக்னம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா. ஓகேங்களா? நம்மளுடைய ஆன்மா வந்து எந்த இடத்துல, அதாவது நம்ம நம்ம பிறக்கும் பொழுது எந்த இடத்துல கிழக்கு திசை திசை உதிச்சுதோ, கிழக்கு வந்து எந்த ராசியில உதிச்சதோ அதுதான் நம்மளுடைய ஆன்மா. ஓகேங்களா? அது எப்படி எப்படி பார்க்கலாம்னா, இங்க பாருங்க, இதுதான் வந்து நம்மளுடைய பூமி. ராசி கட்டம் அப்படின்றது என்னன்னா, முதல்ல யாரும் கட்டமா எழுதல. நீங்க வந்து ஃபாரின் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே வட்டமா தான் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு புரிதலுக்காக கம்ஃபர்ட்டுக்காக என்ன பண்ணிருக்கோம், சதுரம் ஸ்கொயரா போட்டிருக்கோம். இன்னுமே வந்து ஃபாரின் அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் வட்டமா தான் வச்சிருப்பாங்க. நம்ம பூமியை சுத்தி இப்ப வந்து நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, உங்க வீடு வந்து ஒரு வட்டமான வீடா இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல இருந்து 12 ஜன்னல் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ராசிகள் எத்தனை இருக்குன்னா 12. 12. 12 ஜன்னல் இருக்கு. இப்ப ஒரு ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் தெரியும். இன்னொரு ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில் தெரியும். இன்னொரு ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்து தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தெரியுது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த இந்த ஜன்னல்ல இருந்து பாக்குறோம் இல்லைங்களா? இந்த ஜன்னல்ல இருந்து அந்த மரம் அங்கேயேதான் இருக்கும், நகர போறது இல்ல. அப்போ அந்தந்த ஜன்னல்ல என்னென்ன விஷயம் இருக்கு, இதுதான் வந்து ராசி. ஓகேங்களா? இப்ப இந்த இந்த வழியா, இந்த ஜன்னல் வழியா வந்தா நமக்கு காத்து எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இப்ப வந்து எப்படின்னா அந்த வேப்ப மரத்து வேப்ப மரம் தானே சொல்லியிருந்தேன். சோ வேப்ப மரத்து ஜன்னல் வழியா வருது அப்படின்னா அந்த காத்து குளுகுளுன்னு இருக்கும். ஓகேங்களா? பக்கத்துல வந்து ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்கோம். அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல இருக்க ஜன்னல்ல இருந்து வர காத்து எப்படி இருக்கும்? உஷ்ணமா இருக்கும். உஷ்ணமா இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த அது வழியா நமக்கு வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது? ஓகேங்களா? எந்த ஜன்னல் வழியா வர கதிர்வீச்சு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண வைக்குது, எந்த மாதிரி விஷயத்த நம்மள அனுபவிக்க வைக்குது? ஓகேங்களா? இததான் வந்து நம்ம என்ன பண்றோம், ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஜோதிடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு குழப்பத்துல நிறைய பேர் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து மூல நட்சத்திரம்னு சொன்னாங்க, நீங்க என்னங்க பூராடம்னு எழுதிருக்கீங்க, நீங்க என்னங்க மாத்தி சொல்றீங்க, இந்த கன்ஃபியூஷன் நிறைய இடத்துல வரும். எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு சிலர் எழுதி வச்சிருப்பாங்க, கணிக்கிறவங்க ஒரு சிலர் திருக்கணிதத்துல கணிப்பாங்க. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்ற பேசிக் நாலேஜ் முதல்ல நம்ம எல்லாருக்கும் வேணும். ஓகேங்களா? ரெண்டுமே தப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா? எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணிப்புல நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முனிவர்கள் ரிஷிமார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெய்ஞானத்துல இருந்து எடுத்து கணிச்ச ஒரு முறைதான் வாக்கிய பஞ்சாங்கம். அவங்களால வாய்மொழியா வாக்கியமா கொடுக்கப்பட்டதுனால அது வாக்கிய பஞ்சாங்கம். ஓகேங்களா? அதுல வந்து அப்டேட்ஸ் இல்ல. அதாவது எப்படின்னா சயின்ஸ்ல என்ன முதல்ல என்ன சொன்னாங்க, பூமி பூமி வந்து சூரியனை வட்டப்பாதையில சுத்துதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த வட்டப்பாதை கணக்காதான் அவங்க எடுத்திருக்காங்க. வட்டப்பாதையில எடுத்து கணக்கு பண்ணி தான் வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கு. ஓகேங்களா? இதுவே திருக்கணிதம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீள்வட்டம். ஓகேங்க, நீள்வட்டத்துல சுத்துது பூமி அப்படின்ட்டு அவங்க ஒரு கணிப்பு கொண்டு வந்தாங்களா. இப்போ அந்த கணக்குப்படி கணிதப்படி இப்போ நீங்க வந்து ஒரு ஆப் இருக்கு, ஆப் பேர் மறந்துட்டேனே, எஸ்ல ஆரம்பிக்கும். போன் ஹேங் ஆயிட்டே இருக்குன்றதுனால வெளில எடுத்துட்டாங்க. அந்த அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஜஸ்ட் அந்த டவுட் மேம். ஆப். சார் சொல்லுங்க. ஒரு டவுட் ஒண்ணு. இப்ப அந்த
வட்டப்பாதையிலும் ஓகே, நீள்வட்ட பாதை ரெண்டுமே ஓகே தானே? அப்ப அவங்க எது நம்ம கரெக்டா அப்படின்னு சொல்ல முடியும்? அதான் நான் இன்னும் முடிக்கல. இந்த வந்துட்டேன். சரி. ஓகேங்களா? அதாவது நீள்வட்ட பாதைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த ம், அந்த ஸ்டெலேரியம், அந்த ஆப் பேரு ஸ்டெலேரியம். ஸ்டெலேரியம்ன்ற ஆப்பை வந்து நீங்க போன்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப் ஆன் பண்ணிட்டு நீங்க வானத்துல அப்படி எந்த பக்கம் வச்சு காட்டுறீங்களோ, இப்போ ஒரு நட்சத்திரம் தெரியுது, அது என்ன நட்சத்திரம்னு தெரியல, இல்ல ஏதோ ஒரு பெருசா திடீர்னு ஒளி தெரியுது, அது பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருவும் சுக்கிரனும் ஒன்னா இருக்கு அப்படின்றது பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பக்கத்துல ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க. ஓகேங்களா? குருவும் சுக்கிரனும் பக்கத்துல இருந்தாங்க. அத வந்து நம்ம எப்படின்னா இந்த ஸ்டெலரியம் ஆப் வச்சு பார்க்கும்போது நம்ம அப்படியே வானத்துல அது காட்டும். எது எது என்னென்ன கிரகம், என்ன நட்சத்திரம், என்ன ராசி, ராசியோட பேட்டர்ன் என்ன, அப்படியே காட்டும். நீங்க அப்படியே காட்டலாம். சூரியன் எங்க போச்சுன்றத முதற்கொண்டு அப்படியே அந்த ஆப்ல பார்க்கலாம். அந்த ஆப் அப்படியே நமக்கு காட்டும். அதாவது அஸ்ட்ரானமி, வானத்துல இருக்கிற அந்த எல்லா விஷயங்களையும் அழகா நமக்கு அதை படம் பிடிச்சு அது ஜஸ்ட் அப்படியே காட்டிடும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டெலரியம். நான் வேணா குரூப்ல ஸ்பெல்லிங் போடுறேன். ஓகேங்களா? இப்போ அந்த மூவ்மெண்ட் எல்லாம் வச்சு இப்போ நமக்கு தான் எல்லாமே வந்து ஈஸி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ ஆப் வச்சு நம்மளே இப்ப பாக்குற அளவுக்கு வச்சிருக்கோம். அப்போ இந்த கணிதப்படி இப்ப இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற கணிதப்படி கொண்டு வர்றதுதான் திருக்கணிதம். ஓகேங்களா? அப்போ இது வந்து அப்படியே நமக்கு வந்து இந்த என்ன சொல்றது, கிரகம் நகர்றது, நடக்கிற சூரிய கிரகணம், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒன்னோட ஒண்ணு அப்படியே ரிலேட் ஆகி கரெக்டா வரும்போது திருக்கணிதம் வந்து நம்ம மனிதர்களுக்கு ரொம்பவே மேட்சா இருக்கு. ஓகேங்களா? அதாவது இது எப்படின்னா சூரியனை பூமி சுத்தி வருது. சோ இந்த இந்த கணக்கு வந்து மேல ஒரு தர்பூசணி பழத்தை மேல இருந்து பாக்குற வியூ வந்து வாக்கியம். ஓகேங்களா? சைட்ல இருந்து பாக்குற வியூ வந்து திருக்கணிதம். அதனால ரெண்டுமே தப்புன்னு பெருசா சொல்ல முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா சூட் ஆகுறது எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்கணிதம் சூட் ஆகுது. வாக்கியம் வந்து கோவில்கள் பூஜைகள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாக்கியம் சூட் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா பஞ்சாங்கம் எழுதுறவங்க எல்லாம் வந்து பயங்கர நாலேஜோட இருப்பாங்க. பஞ்சாங்கம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா பஞ்ச அங்கம். ஓகேங்களா? பஞ்ச அங்கம் திதி, யோகம், கரணம், ஓகேங்களா, கிழமை, நட்சத்திரம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து பஞ்சாங்கம். ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு டெய்லி கேலண்டர்ல ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த டெய்லி கேலண்டர்ல இருக்கிற அத்தனை விஷயமும் சேர்ந்ததுதான் வந்து பஞ்சாங்கம். ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன அவ்வளவு டீட்டெயில்டா இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க, பார்க்காதவங்களும் இருப்பீங்க. ஓகேங்களா? சோ அப்போ அவ்வளோ விஷயத்த கால்குலேட் பண்ணி சொல்றாங்கன்னா அவங்க வந்து அவங்கள நம்ம கணிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ரெண்டு விஷயமும் வேலை செய்யுது. ஆனா திருக்கணிதம் ரொம்பவே வேலை செய்யுது. திருக்கணிதம் வந்து நமக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு சயின்ஸோட ரொம்ப மேட்ச் பண்ணி பாக்குறவங்களுக்கு அது ரொம்பவே வந்து வேலை செய்யுது. நமக்கு அது அக்செப்டபிளா இருக்கு. மனுஷங்களுக்கு ஓகேங்களா, மனிதர்களுக்கு நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது திருக்கணிதம் நல்லாவே மேட்ச் ஆகி வருது. ஓகே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், அதாவது 12 ராசின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 12 ராசி என்னென்ன, அந்த ராசி கட்டம் எந்தெந்த லொகேஷன் தெரிஞ்சதுன்னா உங்களோட உங்களோட ராசி என்ன அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப உங்களோட ராசி என்னன்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட்டத்துல இங்கதான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. சோ மேஷம், மேஷம் அப்படின்றதுதான் வந்து முதல் ராசி. மேஷம்ன்றது முதல் ராசி. அதுக்கடுத்து ரெண்டாவது ரிஷபம். ஓகேங்களா? மூணாவது மிதுனம், நாலாவது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, தனுசு, மகரம், மகரம், கும்பம், கும்பம், மீனம். மீனம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், நம்ம தமிழ் கேலண்டர்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட இந்தியாவிலே எத்தனை விதமான கேலண்டர் இருக்கு தெரியுங்களா? ஒரு ஒரு கேலண்டரும் வித்தியாசப்படும். நம்மளோட தமிழ் கேலண்டரோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை தான் மையமா வச்சு நம்ம கேலண்டரை இது பண்ணி வச்சோம். ஓகேங்களா? அதாவது நம்மளோட கேலண்டர் கம்ப்ளீட்லி எந்த மாசம் ஆரம்பிக்குது முடியுது இது எல்லாமே சூரியனை வச்சுதான் நம்ம
மெயினா வச்சு நம்ம அதை கணிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப ஆந்திரால எடுத்தீங்கன்னா அவங்க சந்திரனை வச்சு கணிச்சிருக்காங்க. அவங்க மாச பேரே வந்து உம் எந்த நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி வருதோ அந்த மாசம் தான் அவங்க அதுதான் அவங்களுக்கு மாசம். ஓகேங்களா? இப்ப நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த சோ அது சித்திரைன்னு அந்த மாதம் நமக்கே வந்துருச்சு. சோ அந்த பௌர்ணமி வந்து ஸ்பெஷலா சொல்றோம். இப்ப அது வந்து என்னன்னா அந்த மாச பேரே வந்து பாத்தீங்கன்னா அஹ், எந்தெந்த நட்சத்திரமோ அது சார்ந்து எந்த நட்சத்திரத்து மேல சந்திரன் போதோ அங்கதான் அவங்களுக்கு ஸ்டார்டிங். அதனாலதான் நம்மளோட நியூ இயரும் அவங்க நியூ இயரும் வித்தியாசப்படும். இந்த மாதிரி ஒருத்தர் நார்த் இந்தியாலும் ஒன்னும் மாறுபடுது. அவங்க நியூ இயரும் மாறுபடுது. ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி அது எல்லாமே மேட்ச் ஆயிடும். பாக்குற ஆங்கிள் தான் வேற. இப்ப சொன்ன மாதிரி சைட்ல இருந்து பாக்குறோமா, டாப்ல இருந்து பாக்குறோமா, ஓகேங்களா, அப்படி கீழே இருந்து மேல பாக்குறோமா அப்படின்ற விஷயம் தானே தவிர எல்லாம் கடைசியில என்ன ஆகும், ஒன்னாதான் வந்து நிற்போம். சோ எதுவுமே வந்து தப்பு. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஜோதிட முறை இருக்கு. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஜோதிட ஃபீல்டுல இருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பலவிதமான முறை என்னன்னா, முதல்ல பாரம்பரிய முறை. பாரம்பரிய முறையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இதே ராசி கட்டம் தான். அவங்க பாக்குற முறை வேற, மெத்தட் வேற, கால்குலேஷன். மேக்ஸ் பாக்குறோம் இல்லைங்களா? மேக்ஸ்ல வந்து ஒரே சம்மே 3-4 மெத்தட்ல போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் வந்து ஜோதிட முறைகள். ஏஎல்பின்னு ஒரு முறை, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு முறை. ஓகேங்களா? அப்புறம் நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடத்திலே பலவிதமான நாடி முறைகள் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நம்ம பாரம்பரிய முறை, அந்த மாதிரி நிறைய விஷயம் போகுது. ஓகேங்களா? நாடியிலே எக்கச்சக்க நாடி இருக்கு. பிருகுநந்தி நாடின்றது ஃபேமஸ், சப்தரிஷி நாடி ஃபேமஸ், அப்புறம் மீனா நாடி, நிறைய நாடி முறைகள் இருக்கு. சோ இப்ப இத எதுல எடுத்து பாத்தீங்கன்னாலும் விஷயம் ஃபைனலா ஒன்னாதான் இருக்கும். எது வந்து உங்களுக்கு சுலபமா இருக்கோ, எது வந்து உங்களுக்கு புரிதல், உங்களுக்கு வந்து ஒத்து வருதோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அப்டேட் பண்ணிட்டு போலாம். ஓகேங்களா? ஆனா எல்லாத்துக்குமே என்னன்னா இந்த அடிப்படை தான் முக்கியம். அடிப்படை எப்படி கடக்கால் வந்து ஒரு வீட்டுக்கு போட்டா வந்து ஸ்ட்ராங்கா அந்த வீடு இருக்குமோ, ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணும், நமக்கு இந்த அடிப்படையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அடிப்படை ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே என்ன பண்ணலாம், நம்ம அஸ்ட்ராலஜியை மேல கத்துக்க முடியும். சோ இப்ப இந்த ராசி கட்டம் அப்படின்றது, யாரோ மியூட் பண்ணாம இருக்கீங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஓகே. சோ இப்ப இந்த ராசியோட ஆர்டரை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். அது ஆக்சுவலி அந்த சரி, ஸ்டோரி சொல்லணும்னா அதுக்கு உங்களுக்கு முதல்ல ராசி எத்தனை பேருக்கு வந்து எந்த ராசிக்கு என்ன சின்னம்ன்றது தெரியும்? ராசிக்கு சின்னங்கள் இருக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாருமே வந்து இந்த கேலண்டர்ல பார்த்தாலும் அந்த ராசி சின்னத்தை தான் போட்டிருப்பாங்க. விருச்சிகத்துக்கு தேல்மா. விருச்சிகத்துக்கு தேல். அப்படியே வள்ளிக்கத்து. எங்க அப்பா விருச்சிகம். ஓகே. சோ அந்த மாதிரி மேஷம் ஆடு. சொல்லுங்க. தனுசு. மேஷம் ஆடு. ஓகேங்களா? இந்த ராசியோட பேரே பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல ஆடோட பேரு மேஷம். ஓகேங்களா? காளமாடோட பேரு ரிஷபம். அப்படியே சமஸ்கிருத பேரை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராசிக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. அந்த சிம்பிளோட பேரை, சமஸ்கிருத பேரை ராசிக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. அந்த சமஸ்கிருத பேர் தான் பயன்பாட்டுல இருக்கு. ஓகேங்களா? நம்மள என்னன்னா மேஷத்தை மேடம் அப்படின்ற வரும். ஓகேங்களா? நம்ம ஷா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்ப நம்ம தமிழ் இதுல எடுத்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இந்த ஷா வர இடத்துல டா யூஸ் இருப்பாங்க மோஸ்டா. ஓகே. இப்ப மேஷம், ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம நந்தியோட முகம் காலை. ஓகேங்களா? மிதுனம் வந்து ஒரு 2 பசங்க, ஒரு ஆண் பெண் கைப்பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வந்து நான் இந்த ராசி பலனை பார்த்தது என் தாத்தாவுக்கு தான். 2 பொம்மை இருக்கு பாரு, அங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னு. சோ அது மிதுனம். அது மாதிரி கடகம் வந்து பாத்தீங்கன்னா நண்டு. கடகம் நண்டு.
சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மம்னு போதே நம்ம ஞாபகம் வந்துடும் சிங்கம். கன்னி கன்னிப்பெண். ஓகேங்களா. துலாம் வந்து பாத்தீங்கன்னா துலாபாரம், எடைத்தட்டு. விருச்சிகம் தேள், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தனுசு தனுர், என்ன சொல்லுவாங்க, இந்த வில் அம்பு வச்சிருக்க ஒரு மனுஷன். மனுஷன் பாதி மிருகம் பாதியா இருப்பாங்க. மகரம். மகரம் பாத்தீங்கன்னா தலை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்டு தலை மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆட்டு தலை மாதிரி இருக்கும். உடம்பு வந்து முதலை. ஓகேங்களா. அதாவது பார்க்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரா தெரிவாங்க. ஆனா ரொம்ப அதாவது அவங்க விஷயத்துல ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பம். கும்பம்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கோவில்ல வைக்கிற அந்த கும்பம். மீனம் மீன். ஓகேங்களா. இப்ப இதுக்கு இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஆடு ஒரு மாடு. ஓகேங்களா. ஒரு ஆடு 2 மாடு. ஒண்ணுன்றது முதல்ல ஆரம்பிக்கிற ராசி. ஒரு ஆடு 2 மாடு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பையனும் பொண்ணும் கையில வந்து சூலத்தை கையில வச்சுக்கிட்டு விளையாட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆடு 2 ஆடு, சாரி 2 மாடு 3 சூலம் 3. ஓகேங்களா. யார் வச்சிருக்காங்க, ஒரு ஆணும் பெண்ணும் கையில வச்சிருக்காங்க. சின்ன பசங்க கையில வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருக்காங்க. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நண்டு குறுக்க வருது. ஓகேங்களா. அந்த நண்டு கடிச்சிடக்கூடாதுன்ட்டு குதிச்சு ஓடும் போது காட்டு வழியா போயிட்டாங்க. அங்க சிங்கத்தோட கர்ஜனை கேக்குறாங்க. ஓகேங்களா. அதாவது அந்த 4 கால் நண்டுக்கு வந்து 4 கால் தான் இருக்கு. இந்த நண்டுக்கு ஏன் 4 கால்னா 4வது ராசி. ஓகேங்களா. 4வது ராசி 4 கால் நண்டு. ஓகேங்களா. அப்போ என்ன பண்றாங்க, 5 அடி அப்படியே அஞ்சி பயந்து அப்படியே ஓடுறாங்க. ஓகேங்களா. அஞ்சி ஓடும் போது என்ன இருக்கு, சிங்கம் சத்தம் கேக்குது. சிங்கம் சத்தம் கேட்டு மறுபடியும் அஞ்சுறாங்க 5. ஓகேங்களா. அப்ப அங்க இருந்து வேற பக்கமா போலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா 6 கன்னிப்பெண் போறாங்க. ஓகேங்களா. 6வது வீடு கன்னிராசி. 6 கன்னிப்பெண் போறாங்க. 6 கன்னிப்பெண் போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, கையில வந்து ஒரு துலாபாரம் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு வியாபாரி. ஓகேங்களா. துலாபாரத்துல என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த 6 கன்னிப்பெண் என்ன கொண்டு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா நெல் கதிர் எடுத்துட்டு போறாங்க. துலாபாரத்துல அவங்க எடுத்த அந்த நெல்கதிர் சின்ன கன்னிப்பெண்ணுங்க இல்லைங்களா, அவங்க எடுத்த நெல்கதிரை வந்து அளந்து பார்க்கும்போது 7 கிலோ இல்ல 70 கிலோன்னு வச்சுக்கோங்க. 7ன்ற நம்பர் அங்க வரணும். 7வது வீடு துலாம். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த அளக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மூட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. நெல் மூட்டை இருக்கிற இடத்துல தேள் வருது சாதாரணம் இல்லைங்களா. சோ அப்போ தேள் வருதுன்னு சொல்லி எல்லாம் எட்டி நிக்க சொல்றாங்க. 8வது வீடு விருச்சிகம் தேள். ஓகேங்களா. தேள் வருது எட்டி நிக்க சொல்றாங்க. சோ எட்டி அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க யாரோ வில்லம்பு பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அந்த பயிற்சி பண்றவங்க பேரு நவநீதன். இப்ப நவ அப்படின்றது 9, வில்லம்பு பயிற்சி தனுசு 9 தனுசு. ஓகேங்களா. சோ அப்போ அவர் பயிற்சி பண்ணிட்டு இருக்காருங்களா. அதை தாண்டி என்ன பண்றாங்க, இது வரைக்கும் ஞாபகம் இருக்கா, மேஷம். நீங்க ஒரு 2-3 தடவை படிச்சுட்டு இந்த ஸ்டோரியோட வந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அதாவது முதல்ல என்ன பண்ணணும்னா, மேஷத்துக்கு ஆடு, இத சிம்பிள்ஸ் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கணும். ரிஷபத்துக்கு மாடு. ஓகேங்களா. மிதுனத்துக்கு ஒரு ஆண் பெண் சின்ன பசங்க, வயதுக்கு வராத பசங்க. அதுக்கப்புறம் கடகத்துக்கு நண்டு, சிம்மத்துக்கு சிம்மம் தெரியும், கன்னிக்கு கன்னி தெரியும், துலாபாரம் வந்துடும். விருச்சிகத்துக்கு தேள் மறக்க மாட்டாங்க. தனுசும் தனுர் அதுவும் மறக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அப்ப மகரம், இவங்க வந்து அந்த தனுசு இவரை வில்லு விடுறாரு இல்லைங்களா. வில்லு விட்டதும் என்ன ஆகுது, அந்த பக்கமா இருக்க அந்த அம்பு போயிட்டு ஒரு முதலை மேல பாஞ்சிருது. ஓகேங்களா. முதலைக்கு என்ன பண்றாங்க, 10 போடுறாங்க. அப்போ மகரம் வந்து முதலை சிம்பிள். ஓகேங்களா. முதலைக்கு 10ஆம் வீடு 10 போடுறாங்க. சோ 10 போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. ஓகேங்களா. என்ன பண்றாங்க, ஒரு 11
சாமியார்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த கும்பத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 11ஆம் வீடு வந்து கும்பம். ஓகேங்களா? அதை முடிச்சிட்டு அந்த வழியா போகும்போது பாத்தீங்கன்னா அந்த குளத்துல மீன் இருக்கு, கோயில் குளத்துல மீன் இருக்கு. ஓகேங்களா? அந்த மீன் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, ஒரு 12 கிலோ அளவுக்கு. சோ 12ஆம் வீடு மீனம். ஓகேங்களா? சோ இத வந்து நீங்க சிம்பிள்ஸ் மட்டும் முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டு இந்த ஸ்டோரியை மனப்பாடம் பண்ணும்போது ஆர்டர் வந்து ஈஸியா இருக்கும். அடிக்கடி கொஞ்சம் வந்து ஒண்ணுமே இல்லை, டெய்லி கேலண்டர்ல அந்த சிம்பிள் ஆர்டரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன ஞாபகம் வந்துடும். இந்த கதை எப்படி இருந்துச்சு, நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுங்களா? ஏன்னா நான் படிக்கும் போது இப்படிதான் படிச்சேன், எனக்கு ஆர்டர் கூட தெரியாது நான் உள்ள வரும்போது. எப்படி இருந்தது கதை? சூப்பர்மா. கதை சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க இந்த கதை உண்மையிலே போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் படிச்சிருவோம். கண்டிப்பா மேம். சோ எனக்கு அதுதான் மேம், இப்படி இப்படி சிம்பிளா படிச்சதுனாலதான் என்னால படிக்க முடிஞ்சது. நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சோ என்னன்னா இத படிக்கும் போது நமக்கு அப்படியே அவங்க இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கும் போது இன்னொரு விஷயம் என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, அவங்க சிம்பிளை வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். அவங்கள பத்தின ஒரு ஒரு விஷயமும் நமக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, நமக்கு அந்த மெத்தட் தெரியணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப இந்த இந்த ராசி கட்டம், யாராவது உங்க ராசி கட்டம் கையில வச்சிருக்கீங்களா? இல்ல எந்த கட்டத்துல உங்க சந்திரன் இருக்குன்னு யாருக்காவது தெரியுங்களா? தெரியாதுமா. தெரியாதுங்களா? ஓகே. சோ நானே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த கட்டத்துல சந்திரன் இங்க இருக்கு பாருங்க, இந்த கட்டத்துல சந்திரன் இங்க இருக்கு. துலாம். அப்போ இவங்க ராசி துலாம் ராசி. ஓகேங்களா? இதுவே இந்த சந்திரன் வந்து ரிஷபத்துல இருந்தா அவங்க ரிஷப ராசி, சந்திரன் வந்து கடகத்துல இருந்தா அவங்க கடக ராசி. ஓகேங்களா? எந்த ராசியில சந்திரன் இருக்கோ அதுதான் அவங்களுடைய ராசி. ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு கதை, 12 ஜன்னல் வழியா கதிர்வீச்சு. ஓகேங்களா? இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சூரியன் ஒரு நட்சத்திரம்னு நமக்கு தெரியும். ஆனா ஏன் நவ கிரகத்துல சூரியனை ஒரு கிரகமா வச்சிருக்காங்க? இது எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? சூரியனும் சந்திரனும், சந்திரன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நேச்சுரல் சேட்டலைட் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா அதையும் கிரகத்துல சேர்த்திருக்காங்க. சூரியன் தான் ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அதிபதி மாதிரி, அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கும் இந்த உலகமே. அது சூப்பருங்க சார். சோ அது ஓகே. அது அது ஒரு உண்மையான விஷயம், சூரியனாலதான் எல்லாமே நடக்குது. ஆனா சூரியன் வந்து சயின்டிபிக்கா, சயின்ஸ் படி சன் இஸ் எ ஸ்டார். நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க, சன் இஸ் எ ஸ்டார். ஆனா நம்ம வந்து அஸ்ட்ராலஜி படி வந்து அதை ஒரு பிளானட்டா, அதாவது பிளானட்னு சொல்ல முடியாது, நம்ம கிரகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ்ல. அப்போ கிரகம், நவ கிரகம் அப்படின்னு ஏன் சொல்றோன்றத நானே சொல்லிடுறேன். கிரகம் அப்படின்ற வார்த்தை, கிரகணம் அப்படின்னா என்ன என்ன பண்ணுதுங்க மேம் சார்? கிரகணம்னும் போது என்ன ஆகுது, அந்த ஆக்குப்பை பண்ணுது இல்லைங்களா? சூரியனையோ சந்திரனையோ பிடிக்குது. பிடிக்குது. அப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுது, நம்மள ஆக்கிரமிக்குது இல்லையா? சோ ஒரு ஓகேங்களா? சோ மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இப்ப சூரியனும் சந்திரனும் பாத்தீங்கன்னா என்னன்னா, அவங்களோட கண்ட்ரோலை நம்ம மேல கொண்டு வராங்க இல்லைங்களா? நம்மள கிரகிக்கிறாங்க, நம்மள வந்து அதாவது சூரிய ஒளியில ரொம்ப கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தோம்னா வெயில் தாங்க முடியாம கோவமா பேச ஆரம்பிப்போம் இல்லையா? இதே சந்திர ஒளியில இருக்கும்போது எப்படிப்பட்ட மன கஷ்டமா இருந்தாலும் அப்படியே ரிலாக்ஸா, அந்த பௌர்ணமியில அந்த நிலாவை பார்க்கும்போது அப்படி ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுது, அதோட தாக்கத்தை நமக்கு கொடுக்குது இல்லைங்களா? அப்போ நம்மள வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்னா கிரகம் நம்மள பிடிச்சு நம்ம அதோட இஷ்டப்படி நம்மள நடத்த வைக்கிறது. அப்போ சூரியனும் நம்மள என்ன பண்ணுது, அது கண்ட்ரோல்ல கொண்டு வருது, சந்திரனும் கொண்டு வருது. இது நம்ம கண்ணால நேரா பாக்குற ரெண்டு விஷயங்கள்.
சூரியனும் சந்திரனும் நம்ம கண்ணால பாக்குறோம். இதை நம்பாம நம்மளால இருக்க முடியாது. சயின்ஸ் படிக்கிற யார், நான் சயின்டிபிக்கா தான் இருப்பேன் அப்படின்னாலும் சூரியன் சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கா இல்லையான்னா அது யாருமே மறுக்க முடியாது இல்லையா? அப்போ இவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால அதை கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாரெல்லாம் நம்ம உடல்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்றாங்களோ, எந்த கிரகம் எல்லாம் ஓகேங்களா தாக்கத்தை உண்டு பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ சயின்ஸ்க்கும் இங்கேக்கும் மாறுபடுற விஷயம் என்னன்னா, விஷயம் மாறுபடல, வார்த்தைகள் மாறுபடுது. அதோட வேலையை பொறுத்து இங்க ஒரு பேர் நம்ம கொடுத்துருக்கோம் அஸ்ட்ராலஜில, அவ்வளவுதான். இப்போ சூரியன் என்ன பண்றாரு, நம்மள கிரகிக்கிறார். கிரகிக்கிறார்னா நம்மள ஆட்கொள்றாரு, அவர் 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 விஷயத்த பண்ண வைக்கிறாரு. ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சந்திரனும் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சோ சந்திரன் இல்லாத சமயத்துல நம்மளோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்க, எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க, வயசானவங்க இருக்கும்போது அமாவாசை தாண்டிட்டாங்கன்னா அது நமக்கு சேஃப். ஓகேங்களா, அமாவாசை தாண்டிட்டா சேஃப் அப்படின்ற வார்த்தை நம்ம எத்தனை வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். இது ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஓகேங்களா, எத்தனை நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அமாவாசை பௌர்ணமி அமாவாசையில பிபி செக் பண்ணக்கூடாது, இது எத்தனை பேருக்கு தெரியும்? பௌர்ணமி அமாவாசையில நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, இது இது தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் பௌர்ணமி ரீசன் நமக்கு? இந்த அலைகளோட தாக்கம் அதிகமா இருக்கும்போது நம்மளுக்கு அமாவாசை பௌர்ணமி சமயத்துல கூடும் குறையுங்கிறதுனால அதை வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்கம்மா. ஆமா மேம். சோ இந்த விஷயம் வந்து நான் பிளட் டெஸ்ட் எடுக்க போறேன், என் ஹஸ்பண்ட் என்ன கம்பல் பண்ணி கூட்டு போயிட்டாரு, அமாவாசையில வர மாட்டேன்னு. ஐபிபி காட்டிரும், நான் வர மாட்டேன்ட்டு. அங்க எடுக்கிற பொண்ணு கிட்ட கேட்டா, இன்னைக்கு எடுக்கிறீங்களேன்னா, அப்படியா, அப்படியெல்லாமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ என்னன்னா இதெல்லாம் வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு நாலேஜ், யாருக்குமே ஆனா தெரியல. ஓகேங்களா. சோ வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த கிரக தாக்கம் நமக்கு வேலை செய்யுது அப்படின்றத நம்ம எப்படி என்ன சொல்றது, இப்ப அவர் சொன்னார் இல்லைங்களா, சூரியன் வந்து நம்ம எல்லாத்தையும் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. அப்போ இந்த சோலார் சிஸ்டத்தையே சூரியன் கண்ட்ரோல் பண்ணுது. சூரியன் வந்து இப்ப எப்படின்னா, தி மம்மி படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அந்த படத்துல அவன் வந்து இப்படி ஒரு தட்டு தட்டின உடனே திடீர்னு எல்லா கண்ணாடியும் ஆன் ஆயிட்டு சூரிய வெளிச்சம் வந்து அப்படியே கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரூமே அப்படியே ஒளிரும். பாத்திருக்கீங்களா? அந்த படம் பார்த்திருந்தா தெரியும். ஜஸ்ட் அந்த கண்ணாடியை வச்சு அந்த ரூமுக்கு, அப்படியே இருட்டா இருந்த ஒரு ரூம் அப்படியே பளபளன்னு மின்ற அளவுக்கு அந்த கண்ணாடியை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளிச்சத்தை கொண்டு வந்திருப்பாங்க, சூரிய வெளிச்சத்தை. சேம் அதே மாதிரிதான் சூரிய ஒளி வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா கிரகத்து மேலயும் படுது. இந்த கிரகங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சூரிய ஒளியை வாங்கி திரும்ப வந்து நம்ம அப்படியே இந்த பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, அந்த கிரகத்தை, அந்த ஒளிய பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சோ அப்படி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர வழி எந்த ஜன்னல் வழியா வருது? அப்பதான் வந்து என்ன சொல்றாங்க, இப்ப வந்து சனி பகவான் மீன வீட்டுல இருக்காரு. அப்போ அவரோட மெயின் கதிர்வீச்சு எங்க இருந்து வருது? சூரியன் கிட்ட இருந்து வந்து அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆற ரேஸ் வந்து எங்க வருது? மீன ராசி வழியா வருது. குரு பகவான் கடகத்துல இருக்காரு, அப்போ கடக ஜன்னல் வழியா உள்ள வந்திருக்காரு. ஓகேங்களா. சோ அப்போ எந்த எந்த ராசி வழியா உள்ள அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ள வர அந்த ரேஸ் வருது. ஓகேங்களா. இப்போ நம்ம சயின்ஸ்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எல்லாம் வந்து யுரேனஸ், நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ இதெல்லாம் நம்ம கிரகமா எடுக்கல. இப்ப புளூட்டோவை விட்டுட்டாங்க, கிரகமா எடுக்கல. எதெல்லாம் வந்து கிரகமா எடுக்கிறாங்கன்னா, எந்த சூரிய வெளிச்சம் பட்டு நம்ம மேல அதோட தாக்கத்தை திரும்ப கொடுக்குதோ, இது நம்ம ஜோதிடத்துல ஓகேங்களா கொடுக்குதோ அதை மட்டும்தான் கிரகமா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. யுரேனஸ், நெப்டியூன் அதோட தாக்கம் எல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அது பெருசா நமக்கு கொடுக்கறது இல்லை. அதனால அதை மெயினா எடுக்கல நம்ம முன்னோர்கள். ஓகேங்களா. இப்ப மெயினா வந்து சனி பகவான் வரைக்கும் அவர் தான் வந்து அந்த அந்த இடத்துல போய் இருட்டாவே இருக்கு, அந்த அளவுக்கு வந்து சூரிய ஒளி அங்க ரீச் ஆகல அப்படின்ற மாதிரி.
சாட்டர்ன் வந்து கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் அங்க வந்து இருட்டு அதிகமா இருக்கு. இதுவே வந்து குரு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு என்ன பண்றாருன்னா சூரியன் கிட்ட இருந்து வர அந்த நிறைய சூரியன் கிட்ட வந்து நல்ல ரேஸ் மட்டும் இல்லை இல்லைங்களா, யூவி ரேஸ் இருக்கு, நம்ம உடல் தாக்கம் எல்லாம் என்ன பண்றோம், சன்ஸ்கிரீன் போடுறோம். அந்த சன்ஸ்கிரீன் மாதிரி குரு பகவான் நமக்கு வேலை செய்யறாரு, நம்மள ப்ரொடெக்ட் பண்றாரு. ஓகேங்களா, அந்த ஆபத்தான கதிர்வீச்சுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற வேலையை யார் பாக்குறாருன்னா குரு பகவான். அதனாலதான் குரு பார்வைப்பட்டா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியா போகும். அப்போ எப்பேற்பட்ட மோசமான ரேஸா இருந்தாலும் குருவோட ரேஸ் வரும்போது அதை என்ன பண்ணிடும், நியூட்ரலைஸ் பண்ணி சரி பண்ணி நமக்கு கொடுத்தோம். ஓகேங்களா, அப்ப இது எல்லாமே வந்து சயின்ஸ். எத்தனை பேர் இது சயின்ஸ்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். கிளாஸ் எப்படி இருந்தது, டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். எந்த கட்டத்துல நம்ம இருக்கோம்னு எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? என்ன மேம்? எந்த கட்டத்துல நம்ம இருக்கோன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் மேம், ராசி கட்டம் சொன்னேன் இல்லைங்களா, ராசி லக்னம் இதுதான் நம்ம ராசியும் வேலை செய்யும், லக்னமும் வேலை செய்யும். ராசி பலன் எதனால பாக்குறோம்னா இதனால தான் பாக்குறோம். ஏன்னா நம்மளோட ராசி படி நம்ம வந்து இப்ப நான் பாத்தீங்கன்னா தனுசு. ஓகேங்களா, அப்போ தனுசு ராசிக்கு இந்த இந்த கிரகத்தோட தாக்கம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் அந்த தனுசு ராசியோட பலன். மாத பலன் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த மாசம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, சனி பயிற்சி எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா. ராசி வந்து நம்ம உடல் என்ன அனுபவிக்க போகுது, ஓகேங்களா, நம்ம மனம் என்ன அனுபவிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா, என்ன புரிஞ்சு கேக்குறேன், இப்போ உங்க வச்சு எந்த இதுல எந்த கட்டத்தை நீங்க எழுதுறீங்கன்றது தெரியுமான்றது அது கேட்டேன். ஏதோ மேம், இப்போ உங்களோட ராசி என்ன மேம், எந்த ராசி மேம்? இது துலாம் தான். உங்களுதே துலாம் தானே? ஓகே, சோ அப்ப துலாம்ல உங்களுக்கு அந்த சந்திரன் இருக்கு. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம், இந்த துலாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி 6ஆம் வீட்டுல இருக்காரு, அப்படி ஒரு கணக்கு இருக்கு. இதெல்லாம் உள்ள போனாதான், இப்ப அது ரொம்ப பேசினா பேசிக்ல புரிஞ்சிடாது, ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம இந்த அடிப்படை என்னமோ கொஞ்சம் கொஞ்சமாவே உள்ள போவோம், அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் நமக்கு கத்துக்க. ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா குட்டி குட்டி ஸ்டெப்பா எடுத்து வச்சோம்னா ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்கா? அஸ்ட்ராலஜியை பத்தின உங்களோட பார்வை எப்படி, இந்த இந்த விஷயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கா, அஸ்ட்ராலஜியை பத்தின ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு மாறி இருக்கா? பெரிய பெரிய விஷயம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அஸ்ட்ராலஜி பார்க்காம பண்றது கிடையாது. ராஜாங்களே அஸ்ட்ராலஜி பார்க்காம எதுவும் பண்ணது இந்த கிடையாது. பஞ்சாங்கம் சொன்னீங்கல்ல, பஞ்சு பிளஸ் அங்கம் சொன்னீங்கல்ல, அது என்னன்னது? திதி, யோகம், ஒரு நிமிஷம், கரணம். யோகம் சொல்வேன் அப்புறம் சார், திரும்பி சொல்லுவேன். திதி, யோகம், ம், கரணம், ம். கிழமை, நட்சத்திரம். ஓகே ஓகேங்களா, ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். சொல்லுங்க மேம். வேற யாருக்கும் டவுட் இல்லையா? மேம் கிளாஸ் இந்த எப்படி? மேடம் சொல்லுங்க. கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம். மேம் தேங்க்யூ சார். ஆக்சுவலி மேம் இப்போ இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா மேம், அந்த அமாவாசை பௌர்ணமிலாம் சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி நாட்கள்லாம் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா பின்னாடி கொஞ்சம் எப்படி ஏன் அப்படின்றது சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா மேம்? சயின்டிபிக்காங்க சார், பண்ணலாங்க சார். ஓகே மேம். இல்லை அன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, இப்போ அமாவாசை இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல நல்ல விஷயம் பண்ண நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமாவாசையாக இருக்கும். ஆனால் நான்லாம் நிறையா பண்ணுவேன் மேடம். அது கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே மேடம். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அஷ்டமி இந்த மாதிரி நாட்கள்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். சயின்டிஃபிக்காக பண்ணால் கொஞ்சம் நமக்கு மனப்பாடம் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் என்னோட பார்வை. அதுதான் நமக்கு இப்ப இது எதுவுமே உங்களுக்கு மனப்பாடமே பண்ண வேண்டியது இல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்போ அது வந்து மறக்காது. இதுதான் விஷயம் அப்படின்னும் போது நமக்கு மறக்காது. கண்டிப்பா மேம். அப்புறம் வந்து இப்போ நான் ஒருவேளை நம்ம படிச்சதுக்கு அப்புறம் யாராவது ஜோதிடம் பார்க்க சொல்றாங்கன்னா நம்ம வந்து
மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது மேம். புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி நான் என்னோட பார்வை மேம். கண்டிப்பாங்க சார். மேம். கண்டிப்பா நீங்க கிளாஸ் ஃபர்தரா அட்டென்ட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி வருதுன்னு பாருங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. தேங்க்ஸ் மேம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். மேம் வேற யாருக்காவது டவுட்? சார் கிளாஸ் எப்படி இருந்தது? உங்க ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? வணக்கம்மா. வணக்கம். கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. சின்ன இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு புரிதலோட ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நன்றி நன்றிம்மா. அந்த தேங்க்யூ. கதை தேங்க்யூ. இது போட்டுருங்கம்மா, எது மேம்? மெசேஜை போட்டு ரெக்கார்டிங். கதைய. ஓகே ஓகே மேம். பிறகு ஒரு ஆப் சொன்னீங்களா, அதையும் போட்டுருங்க. ஆப் பேர் போடு. நன்றி நன்றிம்மா. வணக்கம். தேங்க்யூ. வாழ்க வளம். தேங்க்யூ மேம். வணக்கம். தேங்க்யூ மேம். ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஏன்னா இது நான் என்னோட எண்ணம் என்னன்னா, மெயினா வந்து வீட்ல இருக்க ஒருத்தர், அது மெயினா அந்த வீட்டோட குடும்ப தலைவரா இருக்கலாம், இல்ல குடும்ப தலைவியா இருக்கலாம், கண்டிப்பா வந்து ஜோதிடமும் மருத்துவமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சாலே நம்ம லைஃப் டென்ஷன் இல்லாம கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? இன்னொரு மெயின் விஷயம், இப்போ வீட்ல ஒரு ராசி, இந்த ராசிக்காரங்க இருக்காங்கன்னா இவங்க கேரக்டர் இப்படிதான், இவங்களை இப்படிதான் நம்ம அணுகணும், இவங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் ஓகே, அவங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அவங்க ஏன் நம்மள இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற வேதனையே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு அக்செப்டன்ஸ் என் வாழ்க்கையில கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் தான். பல விஷயத்துல நான் எனக்கு வருத்தப்பட்டிருக்கேன். என்னைக்கு என்னோட ஜாதகத்தை நான் பார்த்தனோ, என்னோட அமைப்பு இதுதான், நான் இதுக்காக வருத்தப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் ரிலாக்ஸா இருக்கேன். அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்ததுக்கு மெயின் காரணம் அஸ்ட்ராலஜி தான் சொல்லுவேன். டிப்ரெஷனை கொடுத்ததும் ஒரு அஸ்ட்ராலஜர், வெளியில வந்தது அஸ்ட்ராலஜி. ஒரு 2 விஷயம் கேட்கிறேன் மேம். ஒண்ணு வந்து சொல்லுங்க. இங்கிலீஷ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அது டேட் டு டேட் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல ஆமா. அது வேற மாதிரி இருக்கு. அதுதான் அந்த வித்தியாசம். அததான் சொல்றேன். வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயம் டு சூரிய உதயம். ஓகேங்களா? சூரிய 6 மணிக்கு 6, அதுதான் ஒரு நாள் கணக்கு. நம்ம இப்ப திருக்கணிதம் பாக்குறதுனால நம்ம இந்த ரெகுலர் டேட் டைம் அப்படியே கரெக்டா மேட்ச் ஆகி வந்துரும். ஏன்னா ரெண்டுமே பொருந்தி வருது, அதனாலதான் ரெண்டுமே பொருந்து வந்ததுதான் வெள்ளன் குரு. நல்லது. எல்லாருக்கும் வராது மேம். அது எந்த டைம் இப்போ அந்த வட்டமா வரும்போது பாத்தீங்கன்னா, வட்டமும் நீங்க நீள் வட்டமும் ஒன்னா போடும்போது ஒரு சில ஏரியா வந்து அப்படியே ஒன்னா மேட்ச் ஆயிடும் இல்லைங்களா? அந்த சமயத்துல பிறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஓகே. அந்த நீள் வட்டமா மாறுற சமயத்துல பிறந்தவங்களுக்கு தான் நல்ல வித்தியாசம் வந்துடும். நான் ஆக்சுவலா படிக்கணும்னு 24ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது உங்க மூலியமா ஆகணும்னு இருக்கு. தேங்க்யூ மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். அம்மா, இப்போ ஜோசியம் கத்துக்கிறவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு இது இருக்கே, அது உண்மைங்களா? கிடையாது மேம். அது ஏன் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதையும் சொல்றேன். சரி இருங்க, நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு பேசுவோம்.